மக்களே வணக்கம். இது சோஷியல் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம அரசியல்ல ஒரு மிக முக்கியமான அதே சமயம் பரபரப்பான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல அரசியல் விமர்சகர் குபேந்திரன் அவர்கள் கொடுத்த பேட்டி இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் ராகுல் காந்தியின் நிலைப்பாடு பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அவர் சொல்ல வர்ற முதல் விஷயம் என்னன்னா, ராகுல் காந்திக்கு திமுக கூட்டணியில நீடிக்கிறதுல பெரிய அளவுல விருப்பம் இல்லைங்கிறது தான். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதற்கு பின்னால இருக்கிற காரணங்களை அவர் அடுக்கு காம்ப்ளெக்ஸா விளக்குறாரு. தேசிய அளவுல காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்திக்கணும்னா மாநில கட்சிகளோட நிழல்லையே இருக்கக்கூடாதுன்னு ராகுல் நினைக்கிறதா குபேந்திரன் சொல்றாரு. அடுத்ததா அவர் முன்வைக்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில ஏற்பட போற பிளவு. தமிழக காங்கிரஸ்ல நிலவர உட்கட்சி பூசல்கள் மற்றும் கூட்டணி குறித்த மாறுபட்ட கருத்துகளால கட்சிக்குள்ள ஒரு பெரிய விரிசல் விழ வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாரு. இது மட்டும் நடந்தா அது தமிழக அரசியல்ல ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் திமுகவோட ஆதிக்கம் காங்கிரஸ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சுருக்கிடுதோ அப்படிங்கிற பயம் டெல்லி மேலிடத்துக்கு இருக்கிறதாவும், இதனாலதான் ராகுல் காந்தி சில அதிரடி முடிவுகள் எடுக்க தயாரா இருக்கிறதாவும் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா அல்லது இது வெறும் அரசியல் கணிப்பா? குபேந்திரன் சொன்ன இந்த தகவல்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.